أجمعين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே, தொடராக வார வாரம் அல்லாஹுடைய திருமறை வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விடயங்களை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒரு சில தொடர் வகுப்பாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் சூரத்து நூறுடைய எத்தனை வசனம் பார்த்தோம்? 43வது வசனம். அல்ல முக்கியமா என்ன பார்த்தோம்? ஞாபகப்படுத்த முடியுமா இருக்காது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்யக்கூடிய விடயங்களை பார்த்தோம். எப்படி தஸ்பீஹ் செய்யப்படுகிறது? அதே நேரத்துல உலகத்துல உள்ள எல்லா படைப்பினங்களுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஆச்சரிக்கிற அற்புதமான பறவையுடைய சயின்ஸோட சேர்த்து முக்கியமான விடயங்களை நாங்க பார்த்திருந்தோம். இந்த வகுப்பு முடிஞ்ச பின்னால செய்திபாய் முக்கியமான தகவலை அடையாளப்படுத்தியிருந்தாங்க. அதாவது பறவை ஊடாக நவீன காலத்துல எப்படியான சைக்காலஜி, அதே நேரத்துல நவீன கண்டுபிடிப்புகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டிருந்தும் கூட இன்றைக்கு பல நவீன கண்டுபிடிப்புகள் அந்த பறவை மூலமாக இருக்கிறது. அதையெல்லாம் சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலையை பற்றி சொல்லி காட்டினார். இந்த வசனம், அதாவது இந்த குறிப்பிட்ட 41, 42, 43, 44, 45வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதனை சொல்லி காட்டினார் கேட்டா, அல்லாஹுடைய அற்புதமான படைப்புகளை சொல்லி காட்டுகின்றான். உலகத்துல அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய இறை மறுப்பாளர்கள், இறை மதிப்பாளர்கள் மாத்திரம் கிடையாது, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு இந்த உலகம் எப்படி உருவாகிறது, உலகத்துடைய ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். உதாரணமாக இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இப்போ இறை மறுப்பாளர்களை தாண்டி நாஸ்தியர்கள் இந்த கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இயற்கையாக உருவாகிய ஒரு விஷயம் அது, அல்லது மனிதன் குரங்கிலிருந்து வந்திருக்கிறான், படிப்புரை வளர்ச்சி கோட்பாடு, இப்படி எல்லாம் மனித இனத்தை, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இயற்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கிறதா? இயற்கை என்பது ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான உலகத்தை இயற்கை உருவாக்கணும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வியாக கேட்டு இந்த மனித சமுதாயத்துக்கு, குறிப்பாக இறை மறுப்பாளர்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில சென்ற வாரம் பார்த்தோம், உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியான படைப்புகளை ஆக்கியிருக்கிறாங்க. அத்தனை படைப்புகளுமே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறது? ஞாபகம் ஓட்டிக் கொண்டிருக்கிறது. அது இறை மறுப்பாளர்களா இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் என்ன செய்திருக்கிறார்கள்? எல்லாமே தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்த பின்னால இந்த வானத்துடைய, இந்த பூமியுடைய அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் உரியது. அவன் எப்படி அந்த அல்லாஹுடைய அதிகாரத்துல அல்லாஹ் இந்த மாதிரி நேரத்துல மழை பெய்ய வைப்பான், அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு பின்னாடி வெயில் அடிக்க வைப்பான். யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அல்லாஹுடைய அதிகாரத்தில், அல்லாஹுடைய இந்த ஆட்சியில யாருக்காவது கேள்வி கேட்க யாருக்கும் என்ன செய்ய முடியாது? கேள்வி கேட்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஆட்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மேற்கொள்கின்றான். அந்த அடிப்படையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைக்கு சூரத்து நூறுடைய 43வது வசனத்துல மிக பிரம்மாண்ட ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அதாவது இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் நிறுவி இருக்கிறது, உண்மைப்படுத்தியிருக்கிற மிக அற்புதமான ஒரு தகவலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அது என்ன தகவல்னு கேட்டா, அலம் தர நபியை நீங்க பார்க்கவில்லையா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேகமூட்டங்களை ஓட்டுகின்றவன், அல்லது இந்த மேகமூட்டங்களை நகர்த்தக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேகமூட்டங்களை நகர்த்துகின்றான். நகர்த்தினால அந்த மேகமூட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றான், ஒன்று சேர்க்கின்றான். ஒன்று சேர்த்த பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடர்த்தியாக்குகின்றான். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, மழை பெய்வதாக இருந்தா ஒரு ப்ரொசஸ் இருக்கிறது. மழை என்பது சும்மா பெய்வது கிடையாது, அப்படியா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை பெய்யக்கூடிய அந்த மழை வானத்திலிருந்து வருது பாருங்க, நமக்கு சிஸ்டத்தை எல்லாம் சொல்லி காட்டிட்டாங்க. இப்ப சயின்ஸ்ல நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம்? மழை பெய்வதா இருந்தா என்ன சயின்ஸ் வந்து சொல்லி இருக்கிறது? மழை எப்படி உருவாகிறது? யாருக்கா தெரியுமா? மழை எப்படி உருவாகிறது? நீராவி, அதாவது கடல் இருக்கிற அல்ல பூமியில் இருக்கிற நீர்லாம் என்ன செய்யுது? வானத்துக்கு போயிடுது. சயின்ஸ் என்னைக்குமே சொல்லல வானத்துல போயிட்டு என்ன நடக்கிறது என்பது. அதாவது மேகம் அழுத்தியாகி அந்த மேகம், அதாவது நீராவி அங்க போன தண்ணிகள் எல்லாம் எப்படி செய்யணும்னு கேட்டா,
மேகமூட்டங்களாக அடர்த்தியாகிய அந்த மேகமூட்டங்கள் இருந்து வானத்தில் என்ன செய்யுது, மழை வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ப்ரொசஸை செய்யக்கூடியவன், அந்த வேலையை செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். கண்ணியத்துக்கு எல்லாம் முடியாதுல்ல. இந்த மதீனாக இருக்குது பாருங்க, அல்லது எந்த இடத்துல இருந்தாலுமே மழை வரணுமா இருந்தா இயற்கைக்கு முடியுமா? அதாவது இந்த ப்ரொசஸ் எல்லாம் இயற்கை தான் செய்யறது. செய்தாலும் கூட இதை இந்த வேலைகளை செய்யக்கூடிய யாரு? இந்த மேகத்தை மதீனாக்கு நேரம் கொண்டு வந்து, அல்லது மதீனாவிலே இப்ப உதாரணமாக இந்த மதீனாவில மழை பெய்யுமா இருந்தா எத்தனை கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் 10 ஏக்கருக்கு மழை வரணுமா இருந்தா எத்தனை லிட்டர் தண்ணி வானத்திலேயும் வரணும்? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு தொகையான சின்ன ஒரு தண்ணி வந்தா, ஒரு 10 லிட்டர் தண்ணி வானத்துக்கு வந்தா மதீனாவுக்கு வந்து சேருமா? மதீனா கண்டிப்பா வந்து சேராது. மேலே வர முடியாது, காற்று அங்க சென்று விடும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் இந்த குர்ஆனை ஆய்வு பண்ணுகிற பொழுது, ஒரு மனிதர் இந்த குர்ஆன் வசனத்தோட இந்த குர்ஆன் வசனத்தை யோசிக்கிற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் வைத்திருக்கார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது இந்த மாதிரி மேகங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மேகங்களை ருக்காமாடு சொன்னா அடர்த்தி, அதுதான் அதாவது ஒன்றுக்கு மேல் ஒன்றால் ஆக்குறது. அதாவது ஒரு சின்ன ஒரு மேகத்தால் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பாக மழையை கொண்டு வைக்க முடியாது. அதாவது மேகக்கூடிய அளவுகள் என்ன தெரியுமா? சாதாரண சின்ன, அதாவது மழை பெய்யக்கூடிய இப்ப நம்ம வெளியே போனா வானத்துல மேகம் இருக்கு. அந்த மேகத்தால மழை வைக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மழை வைக்க முடியாது. மழை வருவதற்கான உருவமான அடர்த்தியான மேகங்கள், அந்த அடர்த்தியான மேகத்துல இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன சொல்றான்னு கேட்டா மிக குறைஞ்ச அளவு, அதாவது 200,000 கிலோ 200,000 கிலோ தான் அந்த மேகத்திலே குறைஞ்ச அளவு. அப்ப யோசிச்சு பாருங்க, அடர்த்தியான மழை வரணுமா இருந்தா எவ்வளவு பெரிய மேகம் இருக்கும். எனக்கு எல்லாம் முடியாதுங்களே. அந்த மாதிரி செயற்பாடுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்திருக்கிறான். அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் அந்த செயற்பாட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கிறான். இல்ல நாடாம கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, மழை வராது. இப்ப நம்ம எல்லாம் தெரியும், அதாவது மர்கஸ் அர்சாத் வத்தன், அதாவது சில கணிப்புகள் வரும். இன்னைக்கு மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும், குறிப்பிட்ட நாளைக்குள்ள இந்த மாதிரி நம்ப முடியுமா? இந்த மாதிரி தோணலாமான்னு கேட்டா நம்பலாம். அவங்க அல்லாஹ்வுடைய அந்த இல்முகைக்கு வச்சு என்ன செய்யவில்லை, எங்களுக்கு சொல்லவில்லை. காத்தடிக்கிறது, குளிரான காத்து இருக்கிறது, பின்னாடி வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை பெய்யதா இல்ல இருசுரியா காட்டை அனுப்பி மக்களுக்கு அந்த மலை மேகங்களை தூக்கி விடுகின்றான் மழை பெய்வதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினார். கண்ணியத்துக்கிறவர்களே, இப்படி மழை என்பது யோசிக்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். இன்னைக்கு சயின்ஸ் என்னதான் சொன்னாலுமே கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கே குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், இந்த மாதிரி நம்ம மேக மூட்டைகளை ஒன்று சேர்க்கிறோம். அந்த ஒன்று சேர்த்த மேகங்களை எல்லாமே செய்கின்றோம், அடர்த்தியாக்குகின்றோம். அடர்த்தியாக்க பின்னால பின்னால நீங்கள் மலையை பார்க்கிறீர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மலையோட எப்படி வரும் தெரியுமா? அல்லாஹ் மலை வர இடத்துல போட்ட பாருங்க, யஸ்குது மின் ஹிலாலிஹா, அந்த மலை எடுத்து பாருங்க. அல்லாஹ் அந்த மேகமூட்டங்கள், பாரிய மேகமூட்டங்கள்ல நடுவில் இருந்து வருகிறது. யஸ்குது மின் ஹிலாலிஹா, அதன் இடையிலிருந்துதான் இந்த மலை வந்து பெறுகிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது வானத்தில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மலையை இறக்கின்றான். மின் ஜிபாலின் ஃபீஹா மின் பர்த், அதாவது உலகத்துல மலையை பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம், மலை உலகத்துல இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி இத்தஃபக்கல் உலமா அல் முஆஸிரூன், அதாவது இந்த நவீன கால உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வானத்துல மலை வச்சிருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் முடியாது, ஒரு மேகத்திலே, அதாவது மலை பெய்ய வைக்கக்கூடிய அடர்த்தியான மேகத்துல சின்ன அளவு என்னன்னு கேட்டா 200,000 கிலோன்னு பார்த்தோம். அப்ப பெரிய இந்த மாதிரி மேகங்கள் வந்தா என்ன நடக்கும்? மலைகளை விட பயங்கரமான மேகங்கள் இருக்குமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். அது பயங்கரமான அந்த பெரிய மேகங்கள் இருந்து வானத்திலே மலை போல் இருக்கக்கூடிய மேகங்களில் இருந்து என்ன செய்கின்றான்? குளிரையும் இருக்கின்றான், பனிக்கட்டையும் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றான். தெரிவிக்கக்கூடிய அல்லாஹ் முடியாதுங்களே. அதாவது இப்ப நம்ம வாழ்ற இடங்களை பொறுத்த மட்டும் கடல் பிரதேசங்கள் தூரமா இருக்கலாம். அமெரிக்காவுல ஒரு அந்த அந்த நகரத்துடைய பேர் எனக்கு மறந்துச்சு. அந்த இடம் எப்படின்னு கேட்டா நதிகளால சூழ்ந்த இடம். அந்த இடத்துல எப்பயுமே என்ன நடக்கும்னு கேட்டா அப்படி அவ்வளவு சொல்லக்கூடிய அதிபயங்கரமான மேகமூட்டங்கள் கொண்டு சேர்கிறது. அந்த மேகமூட்டங்கள் நடுக்கிலே இருந்து ஒரு பாரிய, அதாவது நீர்வீழ்ச்சி மாதிரி அந்த மேகங்கள் உடைத்து விழுகிறது. கணித்துக்குரிய எல்லாம் முடியாதுங்களே. இப்போ இந்த மாதிரி சப்ஜெக்ட் என்னது? இடிமின்னல் வருது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுவே சொல்லி காட்டுகின்றார். என்னது? இந்த மாதிரி
மலை மேகங்கள் நிறைந்த, அதாவது மேகமூட்டங்கள் நிறைந்த மலைகளை போன்று அடர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த மேகங்கள் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கின்றார், மலையை இறக்குகின்றார். அது மாத்திரம் கிடையாது, இந்த மலையின் மூலமாக யாருக்கு அல்லாஹ் நலவை, யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றான் அவர்களுக்கு அந்த மலையை கொடுக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் நாடவில்லையோ அவர்களை விட்டு திசை திருப்புகின்றான். தெரிஞ்சுக்கூடிய எல்லாம் முடியார்களே, இந்த வசனத்துல உலமாக்கள் கருத்து முரண்பாடு சொல்கிறார்கள். அதாவது இதுல நல்லதே கெட்டது எல்லாம் சொல்லவில்லை. அது பிடித்துக் கொள்கிறது, யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அதனுடைய நலவு அந்த மக்களை சென்றடைகிறது. சில உலமாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, யாருக்கெல்லாம் நாடுகின்றானோ அதனுடைய தீங்கு அந்த மனிதர்களை பிடிக்கிறது. யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவருடைய தீங்கு எல்லாம் அந்த மலையுடைய தீங்கு. மலையில தீங்கு இருக்கிறதா இல்லையா? தீங்கு இருக்கிறது கண்டிப்பாக. நன்மை இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியுடைய புத்தூன்றுகளை வர்ணித்த இந்த தரைகளை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்திருக்கிறான், இந்த மலைக்கு பின்னால் தான் உயிராக்குகின்றான், புத்தூண்டுகளை விளைக்க வைக்கிறார். இதெல்லாம் நலவு. அதே நேரத்துல நிறைய பாவிகளை, நிறைய மோசமான சமுதாயத்தை மலைகளை கொண்டு அழைத்து இருக்கிறார். நீங்க கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்பதான் இது குர்ஆனை வழங்கணுமா இருந்தா நம்ம நல்லா விளைவிக்கணும். உலமாக்கள் சலஃப், அதாவது சஹாபாக்கள் தேவை. நம்ம நேரடியா போய் குர்ஆனை விளங்கணுமா இருந்தா இந்த வசனத்துக்கு நல்லது கொடுக்குறதா தீயது கொடுக்குறதா? அப்போ இன்னைக்கு நிறைய உலமாக்கள் என்ன செய்யறாங்க கேட்டா, குர்ஆனை நான் படிச்சு நானே விளங்கிடுவேன், கண்டிப்பாக விளங்க முடியாது. இந்த மாதிரி 1000 வசனம், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கிறது. அதாவது சஹாபாக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், உலமாக்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, முன்னாடி வாழ்ந்த குர்ஆனை ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனிக்காம நம்ம குர்ஆனோட தகவல் பண்ணினா இந்த குர்ஆனை பொறுத்த யாரு என்ன யோசிக்கிறா அந்த மாதிரி இந்த குர்ஆன் வழிகாட்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நல்ல விஷயத்தின்பால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்ய வேண்டும், நமக்கு எல்லாம் வழிகாட்ட வேண்டும். அதை குர்ஆனை உலமாக்கள், குறிப்பாக தஃசீருடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது இதனுடைய நலவு என்ன செய்யறது, அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ மலை மூலமாக நலவு கிடைக்கிறது, யாருக்கு அந்த நலவை தடுக்குகின்றானோ அந்த நலவு கிடைக்காது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து அது மின்னல் பாருங்க, இந்த மலையுடைய பிரசத்துக்கு பின்னால் என்ன இருக்கிறது, மின்னல் இருக்கிறது. இந்த மின்னலை பொறுத்த மட்டும் நம்முடைய பார்வைகளை பறிக்கிறது. கண்ணியத்துக்குரிய எல்லாம் முடியாது. இப்ப நம்ம அதாவது ஒரு முழு தகவலும் நல்ல சொல்லி காட்டிருக்கலாம். மழை எப்படி வருது, மலைக்கு முன்னால் வரக்கூடிய காற்று, மின்னல் வந்தா என்ன கண்டிப்பா என்னது, மின்னல் ஒன்று வருமாக இருந்தால் கண்டிப்பா இடை, அதாவது இடி என்பது வரும். மின்னலுக்கு இடிக்கு ரெண்டு வித்தியாசம். என்னன்னு கேட்டா, மின்னல் அதிபயங்கரமானது, பவரானது, பவர் மாற்றம் கிடையாது, ஸ்பீடா வரக்கூடியது. ஒரு நொடி, அதாவது ஒரு வினாடிக்கு மின்னல் எவ்வளவு தூரம் வரும் தெரியுமா, 3000, அதாவது 3 லட்சம் கிலோமீட்டர் வரக்கூடியது. அவ்வளவு தூரத்தில் இருந்து என்ன செய்யப்படுகிறது, 3 லட்சம் மீட்டர் வருதுவா இருந்தா அது எவ்வளவு வேகமாக வந்து சேர்கிறது. ஆனா இடி அந்த அளவுக்கு வேகத்தோடு வந்து சேராது. அதே நேரத்துல இந்த மின்னல் வருவதற்கு என்ன காரணம், இன்றைக்கு உலமாக்கள் அதை ஆய்வு பண்றாங்க. அதாவது இன்னைக்கு ஆய்வு பண்ணி இந்த மின்னல் வரக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டா, இங்கிருந்து பூமியிலிருந்து நீராவியாக செல்லுகின்ற அந்த நீராவி குளிர் காற்றல் என்ன செய்யுதுன்னு கேட்டா, வானத்துல மேகமாக சேர்கிறது. வானத்துல சேரக்கூடிய மேகங்கள்ல, அதாவது ஒரு கரண்ட் அது மின்சார வருமா இருந்தா 2 விஷயம் இருக்கிறது. அந்த மின்சாரத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 இருக்கு. இந்த பாசிட்டிவ் பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த மின்சாரங்கள் என்ன செய்ய, அந்த செல்கள் என்ன செய்யும் கேட்டா, பூமியில் இருக்கக்கூடிய அந்த செல்களோடு சேரலாம். அதனால பார்க்கணும். அதாவது மின்னல் வெற்ற நேரம், மின்னலை பார்க்கிற நேரம் என்ன செய்யக்கூடாது, மரத்துக்கு இருக்கக்கூடாது. பச்சை மரம், பச்சை இலை, மொட்டை மாடி, இந்த மாதிரி இடத்துல என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பச்சை மரத்தை பொறுத்த மட்டும் இந்த பாசிட்டிவ் அந்த செல், அந்த மின்னணுக்கள் என்ன செய்யறது, அங்க சேமித்து இருக்கிறது. அப்ப ரெண்டுமே ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. அப்ப மின்னலை பொறுத்த மட்டும் அதிபயங்கரமாக வார நேரம் வந்துட்டு உடனே போயிடும். அந்த காற்றுல ஒரே அந்த மாதிரி பிளவு ஏற்படுது. இதை மின்னல் போன பின்னால இந்த 2 ஒன்று சேர போறது சத்தம் வருவது, அப்படியா இல்லையா? அந்த சத்தம் தான் இது. எனவே கண்ணியத்துக்குரிய அவகாசம், இந்த மாதிரி ப்ரோசஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதே நேரத்துல இந்த மலையை பொறுத்த மட்டும் இந்த வசனத்துல மட்டும் கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடத்துல இன்னுமே தெளிவாக சொல்லி காட்டுற பாருங்க. அல்லாஹ் உள்ளது யுர்சிலுர் ரியாஹ்,
மழைக்கு மெயினா என்னன்னு கேட்டா காற்று தேவை. காற்று இல்லாம ஒரு பொழுதுமே நீராவின்னு வச்சுக்கோங்க. நவீன விஞ்ஞானம் சொல்லக்கூடிய நீராவியாக இருந்தாலுமே இங்க இங்க என்ன செய்ய வேண்டும்? நீராவியை மேல கொண்டு போகணும். என்ன போக முடியுமா? அது காற்று மூலமாக தான் செல்கின்றது. அந்த குளிர் காற்று தான் மேலிருந்து அடர்த்தியான மேகங்களாக மாறுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த காற்று மிக முக்கியமானது. அப்ப அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த காற்றை அனுப்புகின்றது யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் இதை யோசிச்சு பாருங்க. இது 1400 வருடங்களுக்கு முன்னால இந்த மாதிரி சும்மா யாருக்காவது பேச முடியுமா? இந்த காற்று, மின்சார, இடி, மின்னல், இந்த மாதிரி மழையை வைத்திருக்கோம். ஒரு பொழுதும் யாருக்கும் பேச முடியாது. இந்த மாதிரி யாரு உலகத்தை தெளிவாக தெரிந்திருக்கிறான், யார் உலகத்தை பற்றி அறிந்திருக்கிறான், அவனத்தை விட்டு யாருக்குமே பேச முடியாது. இன்றைக்கு வரைக்கும் இடிமின்னல் என்ன செய்யறது? அந்த சயின்ஸிலே உடன்பாடு இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காற்றை அனுப்பது மாத்திரம் கிடையாம அந்த மேகங்களை செய்கின்றான், ஒன்று சேர்க்கின்றான். அவன் நாடுகிற பொழுது அவன் நினைக்கிற மாதிரி செய்கின்றான். அந்த மேகத்தை பூமியிலே வானத்திலே பரப்பி விடுகின்றான். இந்த மதினால மழை வைக்கணும் அல்லது மக்கால மழை வைக்கணும். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துல அவன் எங்கு நினைக்கிறானோ அந்த மேகமூட்டங்களை பரப்பிடுகிறான். அதை துண்டு துண்டாக பிடித்து வந்த அதுக்கு பின்னாடிதான் மழையை பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரொசஸ் எல்லாம் செஞ்ச பின்னாடிதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்கு மழையை ஆக்கின்றான். இந்த வசனத்திலையும் என்ன சொல்லி காட்டுறான்? மழை என்பது பல மேகங்கள் நிறைந்திருக்காங்க, இதுல நடுவில் இருந்து வருகிறது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதுல அடியார்கள்ல யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அந்த அடியார்களுக்கு இந்த மலையுடைய நன்மையை கொடுக்கின்றான். இந்த மலையை படுகிற பொழுது அவர்கள் நன்மாரை கொண்டவர்களாக சந்தோஷப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடிய மின்னலை பற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த இடியை அதாவது மின்னலை காட்டுவிப்பது யாரு? அல்லாஹுடைய அந்த நாட்டினால் தான். அல்லாஹ் உங்களுக்கு மின்னலை காட்ட வைக்கிறான். இந்த மின்னலை பொறுத்த மட்டும் இது சில மக்கள் இதுல பயப்படுகிறார்கள், இன்னும் சில மக்கள் என்ன செய்கிறார்கள்? சந்தோஷப்படுகிறார்கள், ஆதரவு வைக்கிறார்கள். இப்ப உலமாக்கள் என்ன சொல்றாரு கேட்டா, பயப்படக்கூடிய ஆக்கள் இந்த மின்னல் மூலமாக எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. குறிப்பாக யாரு பயப்படுறாங்கன்னு கேட்டா, யாரையும் தவறி சொல்றாரு. அதே போல இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி எல்லா உலமாக்களும் சொல்றாங்க, அல் முஸாஃபிரு, யாரு பயணம் செய்கிறார்களோ அவர்கள் பயன்படுறாங்க. அதாவது இன்றைக்கு நம்ம போற பயணம் கிடையாது. அன்றைக்கு சகாபாக்கள் அன்றைய காலத்துல இந்த மாதிரி பிளைட் கிடையாது, நம்ம போற மாதிரி வானம் கிடையாது. அன்றைய பயணத்துல இன்றைக்குமே பயணம் போனா அன்றைக்கு அதாவது எவ்வளவு பயங்கரமான ப்ரொசஸ் நடக்குங்க. பிளைட்ல யாருக்காவது பயணம் போக முடியுமா? கண்டிப்பா பயணம் போக முடியாது. மழை பெய்தா பிளைட்டை டிலே பண்ணிடுவாங்க, அப்படியே இல்லையா? எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலமாக்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பயப்படுகிறார்கள். யாரு முக்கியமான அதாவது நாட்டிலே அல்லது ஊர்ல இருக்கிறார்களோ மலையை பார்க்கிற நேரம் சந்தோஷம் வரும், அப்படியா இல்லையா? மலை அழகானதுதான், அழகான ஒரு விஷயம். மின்னல் இது எல்லாமே அழகான விஷயம் தான் இப்போது அளவோடு இருக்கிற நேரம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலையை பார்த்தா கவலைப்படுவார்கள், அவருடைய முகங்கள் கடுகடுத்து விடும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மலையை பாக்குறீங்க, நமக்குள்ள சந்தோஷம் வருது, நீங்க எதுக்கு இப்படி கவலைப்படுறீங்க? மலையை பொறுத்த மட்டில் அல்லாஹுடைய ரஹ்மத்தான், ஆனால் அல்லாஹுடைய கோபமும் இருக்கிறது. பல சமுதாயங்கள் மலையின் மூலமாக அணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்கு எல்லாம் யாருங்க ஒரு லேசான ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது இந்த வசனத்தை ஒரு காஃபிர் இறை மறுப்பாளர் அல்லது இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தெளிவாக ஆய்வு பண்ணான்னு கேட்டா, கண்டிப்பாக இறைவன் இருக்கிறான், உலகம் என்பது சும்மா வந்தது கிடையாது, மனிதன் என்பது சும்மா உள்ள ப்ரோசஸ் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். எனவே இது 43வது வசனத்துடைய தகவல். 44வது வசனத்துல அதே மாதிரி ஒரு அத்தாட்சி எல்லாம் சொல்லித்தாங்க. அதாவது இதுக்கு எந்த அதாவது அதனுடைய அத்தாட்சி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவையும் பகலையும் மாறி மாறி வர செய்வது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய அற்புதமான ஒரு இந்த உலகத்துடைய நடுநிலையான பகுதி என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிவிட்டு, இதை யாரு பார்க்கிறார்களோ, அதாவது புத்துணர்வோடு அதை கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துல இப்ப உதாரணமாக இந்த மாதிரி ப்ரோசஸ் எல்லாம் பார்த்தா திடீர்னு உருவாகம் கிடையாது. மழையா இருக்கலாம்,
வெயிலாக இருக்கலாம், இரவு பகல், இப்படி உலகத்துடைய சுற்றுவட்டம் என்பது திடீரான உருவாகுங்களா, உலகம் ஆரம்பிச்சத்திலிருந்து இருக்கிறதா? உதாரணமாக சொல்றதா இருந்தா, ஒரு போன், இந்த போன்ல அப்டேட் வருதா இல்லையா? அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கும், புதிய வேஷன். அது என்ன அர்த்தம்னு கேட்டா, ஏதோ ஒரு பிழை இருக்கிறதுனால அதை அப்டேட் பண்ணணும். அப்படியா இல்லையா? ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. இப்போ வாட்ஸ்அப் இருக்குது பாருங்க, நான் முதல் பாவச்சதுக்கோ இப்ப பாவச்சதுக்குமே நிறைய பல பிரின்சிபல் நிறைய நன்மைகள் நம்ம கவனிக்கணும். அப்ப என்ன பார்க்கலான்னு கேட்டா, இதை மாதிரி அப்டேட் பண்ணினா மக்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இந்த உலகத்துடைய ப்ரோசஸிங் எல்லாம் அப்படியே ஆனதா? ஆரம்பத்திலேயே இரவு மட்டும்தான் இருந்துச்சு, பின்னாடிதான் அல்லா கொண்டிருந்து அல்லது இயற்கை கொண்டிருந்து, இல்லையே இந்த மணி இரவு இருக்கிற மாதிரி தகவல் மனிதனுக்கு தேவை அப்படின்னு அதுக்கு பின்னாடி உருவாங்கதா? அல்லது ஏற்கனவே இதெல்லாம் அப்படியே எல்லாம் ஆக்கி வைத்திருக்கிறாங்க, ஆக்கி வைத்திருக்கிறாங்க, அப்படியா இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஆக்குவதாக இருந்தா சும்மா ஆக்க முடியுமா? யாருக்காவது ஆக்க முடியுமா இந்த மாதிரி? எனவே கண்ணியத்துக்குரிய எல்லாம் யாருங்களே, இந்த இரவு பகலை பற்றி நம்ம பல விஷயங்களை பேசலாம். இந்த அளவுக்கு கேட்டா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சூரியன் ஒதுக்கிடு, காலையில உதயமாயினா பகலாகிறது, மறைஞ்சா இருக்கும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலை எப்படி சொன்னாங்க, அதே போல ஏற்கனவே போன கிழமை என்ன பார்த்தோம், பறவை அல்லாஹ் ரப்புல் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்தை மட்டும் சொல்லி காட்டுறான்னு கேட்டா பல வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இருளிலே காபிர்கள் இருக்கிறார்கள், இறைமறுப்பாளர்கள், அவர்கள் விலகிக் கொள்ள மாட்டார்கள். இருளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனுடைய பல வசனங்களிலே பேசி காட்டுகின்றான். அந்த மாதிரி இரவு பகல் என்பது அல்லாஹ்வுடைய அற்புதமான 2 அத்தாட்சிகளாக பல இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற பொழுது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானத்துடைய பூமியுடைய படைப்பு, அதே நேரத்துல வஹ்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வர விஷயம் இருக்கிறது. அதுல யாரும் படிப்பிலே பெறக்கூடியார்கள், எல்லாருக்கும் படிப்பே கிடையாது, எல்லாருக்குமே இது அத்தாட்சி கிடையாது. யார் இதை பார்க்கிறார்களோ, யார் இதை சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் அத்தாட்சி இருப்பதாக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். திருமணத்துல சொல்லி காட்டுகிற பொழுது ஒமின் ஆயாத், அதாவது ஒமின் ஆயாத்தில் லைலி வன் நஹார், இந்த இரவு பகல், வஷம் வல் கமர், இந்த அதாவது சூரியன் சந்திரன் இரவு பகல், இதில் எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சியில வைத்திருக்கிறார். லா தஸ்ஜுது லிஷம்ஸி வல் கமர், நீங்க சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சுஜூது செய்யார்கள், வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன, இவைகளை படைத்த அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, சுஜூது பண்ணுங்க என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்துல இன்ன ஃபீ இக்திலாஃபில் லைலி வன் நஹார், இந்த இரவு பகல் மாறி மாறி வருகின்ற அந்த ப்ரொசஸிங் இருக்கிறதே, அது என்பது யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சியாக ஆக்கியிருப்பார். தெரிஞ்சுக்கூடிய எல்லாம் முடியா இருக்கு. இப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர், அதாவது சஹாபாக்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்களோட சூரியன் மறைந்த நேரத்துல இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்துல யார் இருக்கிறான்னு கேட்டா அபூதர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அபூதர் ரலியல்லாஹு சீதி அடிக்கிறாங்க, குன்து மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜிதி இந்த குரூபி ஷம்ஸ், சூரியன் மறைகிற நேரம் என்ன செய்யறேன், அல்லாஹ்வுடைய தூதர் நான் இருக்கிறேன். ஃபகார, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யா அபூதர், அபூதர்வே ஹல் தத்ரி ஐன தகுரூபி ஷம்ஸ், அதாவது இந்த சூரியன் இருக்கிறது, மறைய போற சூரியன் இருக்கிறது, அது எங்க போறதுன்னு நீங்க பாத்தீங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அதாவது வளமையா நடக்கிற ஒரு விஷயம், அதை பற்றி நமக்கு எந்த அறிவுமே இல்லை, அதை பற்றி யோசிச்சுட்டே இல்லை, அவருக்கு புதிய ஒரு கேள்வியா இருக்குது, தெரியல. அவர் சொல்றாரு, அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் தூதர் எனக்கு தெரியல, அல்லாஹ் தூதர் வந்து அறிவார்கள் என்று சொன்னதுனால அல்லாஹுடைய தூதர் சொல்லி கொடுக்குறாங்க, அது எங்க போறது தெரியுமா, அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போகிறது, அரிசிலே சுஜூத் செய்கிறது. எது வரைக்கும் சுஜூத் செய்து கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப ஒதுக்கிற நேரம் சூரியன் அனுமதி கொடுக்கப்படும், திரும்ப அனுமதி கேட்கும். ஆனால் ஒரு கட்டத்துல அனுமதி மறுக்கப்படும். என்னது அப்போ என்ன செய்ய கேட்டா அல்லாஹ் சொல்லுவான், நீங்க எதுல இருந்து அதை எங்க இருந்து வந்தோ அங்க போயிடுவீங்க. எங்க இருந்து வந்தது? மேற்குல, அதாவது கிழக்குல உதயமாகி மேற்குல மறையும். ஆனா அல்லாஹ் கட்டளை போடுவான், மேற்குக்கே போயிடு. அப்ப மேற்கு உதயமாகும். அப்ப என்னது? இப்ப அதாவது இது சஹீஹ் முஸ்லிம் அப்படியே செய்யுது, சஹீஹான செய்தி. சூரியன் சுத்துதா பூமி சுத்துதான்னு கேள்விதான் இருக்குது. நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா சூரியன் அப்படியே இருக்கிறது, அப்படியே இல்லையா? பூமி தான் தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்தி இருந்தது, இது ஒரு பகுதி.
ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க என்னது, சூரியன் என்பது அல்லாஹ்வுடைய அரசை சுத்தம் செய்கிறது. இது எப்படி சுத்தம் செய்கிறது, இது எந்த மாதிரி சாத்தியமாகும், இது நமக்கு பேச முடியாது. இல்முல்கை அல்லாஹ்வுடைய ஒப்புதல் சொன்னா பொய்யா இருக்குமா, கண்டிப்பாக பொய்யா இருக்காது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ இந்த மாதிரி காலம் என்பது சுத்தி வருவது, இந்த சூரியன் உதிப்பதுமே சூரியன் மறைவது என்பதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான அற்புதங்களை வைத்திருக்கிறான், அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் இருக்கிறேன். காலையாகிறது மாலையாகிறது, இதுல என்னன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கை போகிறது. காலையாக என்ன அர்த்தம்னு கேட்டா ஒரு நாளை கழிக்கிறோம். அதாவது இது அபூ தர்தா அவங்க மிக முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே நன்றாக புரிந்து கொள்ளுங்க, மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. உன்னிடத்திலே ஒரு நாள் செல்கிற பொழுது, அதாவது உன்னிடத்திலிருந்து உன்னுடைய காலம் செல்கிறது, உன்னிடத்திலிருந்து ஒரு நாள் கழிந்தால் அது என்ன அர்த்தம்னு கேட்டா நீ அல்லாஹ்வை நெருங்குகின்றாய். தெரியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு மனிதரை சந்திக்கிறார். ஒரு மனிதரை சந்தித்து கம் அம்ருக்க, உங்க வயசு எத்தனைன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு கால் அபது சித்துனசனா, எனக்கு 60 வயசு. திரும்ப சுதைன்னு சொன்னான்னு கேட்டா சித்தினசனா, நீ 60 வருடங்கள் இருந்து தசீரும் விலங்கா அல்லாஹ்வை பக்கம் சென்று கொண்டு இருக்கிறாய். அதாவது ஒரு மனிதர் பாதையில சந்தித்து எத்தனை வயசுன்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு சித்துனசனா, எனக்கு 60 வயசு. அவரு சொல்றாங்க அல்லாஹ், அதாவது முந்து சித்தினசனா 60 வருடமாக அல்லாஹ்வுடைய பயணத்தை அல்லாஹ்வை சந்திக்கிற பயணத்துல இருக்கிறார். அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நெருங்கி கொடுக்கும். சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன சொல்றான்னு கேட்டா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த மாதிரி சொல்றாரு. அதாவது நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீள போகிறோம். அப்ப ஒரு சொல்றாங்க, என்ன கேட்கிறான்னு கேட்டா நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறதே அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்ற என்ன செய்யுது, எனக்கு தெரியும். இன்னி அப்துல் இல்லா, நான் யாரு, அப்துல் இல்லா வ இலைஹி அர்ஜி, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன், அவர் பக்கமே மீள போகிறேன் என்று அந்த மனிதன் சொல்றாரு. திரும்ப சுதைலியா கேட்கிறாங்க, மண் அல்ல யாருக்கும் எனக்கு சொல்லி தந்தது, நீங்க அல்லாஹ்வின் பக்கம் முயற்சி பண்ணுவீங்கன்றது விஷயம் கிடையாது. அல்லாஹ்வின் பக்கம் முயற்சி செய்யப்படுகிற போது அல்லாஹ் உங்களை வைத்து விசாரிக்க போகின்றான். அல்லாஹ்வுடைய அந்த ஊஃபிக்கு பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை கேள்வி கேட்க இருக்கிறார். அதாவது இப்பொழுது இருந்து என்ன செய்ய வேண்டும், நீங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பற்றி கேட்பார். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காம ஒரு பொழுது நம்மளால அந்த காற்பாதங்களை அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. நம்மளை பற்றி கேள்வி கேட்கிறான், நமக்கு தந்த பிள்ளைகளை பற்றி கேள்வி இருக்கிறான், நம்முடைய குடும்பத்தை பற்றி கேள்வி இருக்கிறான், நமக்கு தந்த நிபத்தை பற்றி கேள்வி இருக்கிறது. இப்படி அந்த மனிதருக்கு பாடமாக சொல்லிக் கொடுக்கிறாரு. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலம் சுற்றி வருகிறது. பாருங்க, அந்த விஷயத்துல கூட அவருக்கு மறுமை ஞாபகம் பண்றாரு. காலம் என்பது நம்ம பார்க்கலாம், சுற்றி இருக்கிறது, வருகிறது, எல்லாம் இருந்தாலுமே இதை படிப்பனையாக எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த இரவு பகல் ஆக்கி வைத்திருக்கோம் பாருங்க. அதாவது மாறி மாறி வரக்கூடிய ஒன்றாக இரவையும் பகலையும் நல்ல ஒரு ஆக்கியிருக்கிறார். எதுக்கு தெரியுமா, லிமன் தக்க, யார் அல்லாஹ்வை சிந்திப்பதற்காக சிந்தித்து உணர்வு பெறக்கூடியவர்களோ அவர்களுக்காக, அல்லது சுக்கூரா, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய இருக்கின்றோம், அந்த மாதிரி மனிதர்களுக்காக இரவை பகலையும் ஆக்கி வைத்திருக்கிறோம். பிணைத்துக்கிறவர்களே, நாங்கள் காலையில் எழுப்புகின்ற நாங்கள் சந்திக்கிற முதலாவது அந்த காலை பகுதிக்கு பாருங்க, ஒரு சந்தர்ப்பம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை அசிங்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக, அல்லது நம்முடைய நல்லறங்களை தொடர்ந்து அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த அற்புதமான ஒரு சந்தர்ப்பமாக காலை பொழுது இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரங்களை நீக்கிக் கொண்டே இருக்கிறான். வில்லை இரவு பகுதியிலே தன்னுடைய கரத்தை நீக்கிக் கொண்டே இருக்கிறான். என்று கேட்டா, நீ யாரு பகலிலே பாவம் செய்தார்களோ
அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவிலே தன்னுடைய கரங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இரவிலே பாவம் செய்த மனிதரை பகலிலே மன்னிப்பதற்காக பகலிலே தன்னுடைய கரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதாவது மேற்குல சூரியன் உதயமாகிற வரைக்கும், மேற்குல சூரியன் உதயமாயினா தௌபாவுடைய வாசல் க்ளோஸ் ஆகிடும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அவ்வளவு அற்புதத்தை வைத்திருப்பான். அது மாத்திரம் கிடையாது, இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த உலகத்துடைய ப்ரொசஸ், இரவு பகல் என்பது, மழை என்பது, அதே போல அல்லாஹ்வுடைய அற்புதமான பிரம்மாண்டமான படைப்புகள், இவைகள் எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று இருக்கிறான். இதெல்லாம் படிக்கிற நேரம் அல்லது ஆய்வு பண்ற நேரம், இன்றைக்கு சயின்ஸ் எல்லாம் தாண்டி இருக்கிற இந்த குர்ஆன், இந்த குர்ஆன நம்ம முஸ்லிம்களா இருக்கக்கூடிய யாருமே நம்ம ஆய்வு பண்றது கிடையாது. எவன் ஒருத்தர் ஏன் மழை வருதுன்னு அவன் யோசிக்கிறான், ஏதோ ஒரு கருவி வச்சு அவன் பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் ஆக்கியிருந்தான், அவன் தான் இந்த மாதிரி இரவு பகலை உருவாக்கி இருக்கின்றான். இரவு பகலுக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு படிக்க விட வேண்டும், இது ஒரு அத்தாட்சியாகும். ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடிய விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கியிருப்பான். எனவே சிந்திக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நடிகாரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல அற்புதங்களையும் பல அத்தாட்சிகளையும் ஒரு முஃமினாக வாழக்கூடிய உலகத்துல எந்த அளவுக்கு தன்னை பக்குவப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கும், அல்லாஹ் இந்த மாதிரி அத்தாட்சிகளை செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கும், தக்வாவை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கும், அதே நேரத்துல யார் அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ, கடவுளை என்று சொல்லக்கூடிய ஒரு முட்டாள்தனமான கருத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு படிப்பினையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல அத்தாட்சிகளை சொல்லி காட்டியிருப்பான். எனவே கண்டிப்புக்குரியவர்களே, எதை கேட்கிறோம் அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்தெடுக்கக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய நல்லடியாராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும்.